ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சீதா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் கல்யாணம் பண்ணுற பார்த்தியா, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ தான் எல்லாருக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. போதும் அமைதியாக இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் க்யூட்டாக வைக்கப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மீனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அம்மாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி நாள் வராதான்னுட்டு நானும் ரொம்ப நாளாக நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எப்படியோ ஒன்று இப்போ வச்சு இந்த குடும்பம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, எனக்கு அது போதும். அப்பா இருந்திருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் எதுக்குமா ஃபீல் பண்ணுற, அதுதான் எல்லாமே நல்லபடியாக நடக்குதில்ல, பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் மீனாவோட அம்மா கிட்ட மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீதா வந்து நீயும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ அவளையும் கவலைப்பட வச்சிருக்கே, அமைதியாக இருமா அப்படின்றாங்க. ஏதோ எனக்கு மனசில் பட்டது சொன்னேன், அவ்வளோதான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து ஒன்றும் பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்டா இவ்வளோத்தையும் நான் பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் முத்து போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு மீனாவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அவளோட வாழ்க்கை எதலையானா ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் கூட அந்த டிராஃபிக் போலீஸை நான் சும்மா கூட விட மாட்டேன்டா அப்படின்றாங்க. சரி விடுடா, எதுக்கு இப்போ சும்மா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க, கண்டிப்பாக அவன் நல்லபடியாக பார்த்துக்குவான்னு தான் தெரியுது அப்படின்றாங்க. பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நான் பொழந்துருவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.